இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 17, 2025, 17/1/2025, தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 4ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மகம் நட்சத்திரம் பிற்பகல் 12:46 வரை, அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். தேய்பிறை சதுர்த்தி திதி நாள் முழுவதும். சித்த யோகம் நண்பகல் 12 மணிக்கு மேல், அதுவரை யோகம் சரியில்லை. மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சங்கடகர சதுர்த்தி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளுக்காக நேரத்தை விரயமாக்குவீர்கள். ஆனால் அது விரயம் கிடையாது, உங்களுடைய எதிர்காலத்துக்கு உண்டான முதலீடு தான். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டால் போதும். மேல் அதிகாரிகளோட வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்றைக்கி உங்களுடைய இயலாமையின் காரணமாக சில விஷயத்தை பேசுவாங்க அவங்க. அதனால் இயலாமையின் காரணமாக உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும். வீண் பதட்டம் உங்களோட கூட இருக்கிறவங்ககிட்டையும் உங்கள் வாழ்க்கை துணையிட்டையும் கொஞ்சம் கோபத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடந்த கால நிகழ்வுகள் மனசில் ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், தேய்பிறை சந்திரன். அதனால் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மனக்கவலையை ஏற்படுத்தும். வியாபாரத்திலும் தொய்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக எதிர்பார்த்த செய்திகளில் தாமதம் அல்லது ஏமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்து சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்துவீர்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக சற்று இடமாற்றமோ அல்லது வேலை மாற்றமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவு சங்கடத்தை ஏற்படுத்தும். சக பணியாளர்களிடம் சற்று கோபத்துடன் பேசுவீர்கள். அதனால் அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வேலை விஷயத்திலாகட்டும், வியாபார விஷயத்திலாகட்டும், படிக்கின்ற குழந்தைகளாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எரிச்சல் தன்மை அதிகரிக்கும். ரிஷப ராசி. 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால அலுவலக விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் வருவதில் தாமதமாகும். இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தாமதம் ஏற்பட்டதுனால முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும். அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயம் அல்லது எதிர்பார்க்குற நல்ல செய்தி வராது. அதே சமயம் இன்று செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திடீரென்று சில செலவுகள் வந்ததுன்னா அதை கடன் வாங்கி தான் சமாளிக்க வேண்டியது இருக்கும். கடனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்பட்டாலும் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா குரு பார்வையில் சூரியன் இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. சக பணியாளர்கள் விஷயத்தில் அவர்களுடைய கீழ்த்தரமான செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் அலைச்சல் இருக்குங்க. அடுத்தவங்களுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. உங்களுடைய தேவைன்னு வரும்போது இன்னைக்கு ஸ்கிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது உங்களுடைய சந்தோஷத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா தம்பி தங்கை இல்லாட்டி அப்பா கூட. இது குடும்பத்தில் வீண் வாக்குவாதத்தை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் பாதிப்புகள் இருக்காது. ஆனாலும் பணத்தில்
தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி, 3ஆம் இடத்துல சந்திரன், தேய்பிறை சந்திரன் இருக்கிறனால சந்தோஷத்தை கூட ஒரு சங்கடத்தோடு தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். பண வரவு ஏற்படும், ஆனால் அந்த பண வரவு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தாது. குடும்பத்தில் குறிப்பாக தந்தையுடனோ அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளுடனோ கருத்து மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. இதில் 10ஆவதுக்கு உங்களுடைய குழந்தைகளும் சற்று எதிர்மறையாக செயல்படுகிறார்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் கிட்ட கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சப்ளையர்ஸ் கிட்டையும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்னதான் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் அதை அனுபவிக்க முடியாத தடுமாற்றம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தை விரயங்கள்னால் முன்கோபத்தினால வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறமா சங்கடப்பட்டு பிரயோஜனம் இல்லை. கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக மேல் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது மரியாதையை கொடுத்து பேசுவது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஆனால் அலுவலக ரீதியாக உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பண வரவில் இருந்த தொய்வுகள் விலகும். அதே சமயம் முன்கோபத்தினால் பேசக்கூடிய வார்த்தைகள் சில குடும்ப உறவுகளுக்குள் பகைமை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்களின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்வீர்கள். அவங்கக்கிட்ட ஒரு அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கேட்குற விஷயத்துக்கு நீங்கள் கரெக்டாக ஒரு அட்வைஸ் கொடுக்க மாட்டீங்க. இதனால் அவங்களுக்கு வாக்குவாதம் வரத்துக்குண்டான சூழ்நிலை இருக்குது. இதில் குடும்பத்திலையும் குறிப்பாக மனைவி கூட சண்டை போடுறதுக்கோ இல்லை கணவர் கூட சண்டை போடுறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி எந்த ஒரு விஷயமானாலும் தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள். கடக ராசி, ராசிநாதன் தேய்பிறை சந்திரனா 2ஆம் இடத்துல சனி சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறனால இன்றைக்கி கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் அக்கம் பக்கத்தினரிடமும் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எப்போவோ வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம ஏமாற்றிருப்பாங்க, அவங்கக்கிட்ட சண்டை போடுவீங்க. வாங்கின கடனை கொடுத்துருப்பாங்க, அவங்கக்கிட்ட வட்டிக்காக சண்டை போடுவீங்க. இப்படி எதுக்கு எடுத்தாலும் இன்றைக்கி வாக்குவாதம் அதிகரிக்கும், முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக பிரச்சனை இல்லாமல் இருந்தது, இப்போ திரும்பியும் ஒரு சின்ன சங்கடம் ஏற்பட்டிருக்கு. காரணம் தேய்பிறை சந்திரங்கிறனால தான். அதனால் ஒரு வாரத்துக்கு பொறுமையாக இருக்கிறது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் தவறான செயல்பாடுகள் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். அவங்கக்கிட்ட இன்றைக்கி போய் பேசினா கோபம்தான் வரும். அந்த கோபத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட சிக்கல்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஆனால் கவனமாக பேசுங்க. குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசாதீங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு, லீகல் பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதக்கூடிய சூழ்நிலை இருக்கணும். லீகலாக நீங்கள் என்ன மூவ் பண்ணியிருந்தாலும் இல்லை அவங்க ஆப்போசிட் ஆளுங்க மூவ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக பேசுங்க. தேவை இருந்தால் மட்டும் வாயை திறந்து பேசுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் இன்று வீட்டில் இருக்கக்கூடிய செலவுகள், குழந்தைகளுடைய தேவைகளுக்காக வாங்கும் கடன்கள் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் மீண்டும் அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனால் வியாதி கிடையாதுங்க. வியாதி இல்லை, அலைச்சல் மட்டும் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். சிம்ம ராசி, ராசிநாதன் 6ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வையில். அதனால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது உங்களுடைய எண்ணத்தினால் ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள். ஆனால் ராசியில் சந்திரன் இருக்கார். அதனால் ஒரு மனசில் ஒரு தெளிவு இருக்கும். நீங்கள் யோசனை செய்யக்கூடிய விஷயத்தில் தடுமாற்றம் இருந்தாலும் அதை செயல்படுத்துகிற விஷயத்தில் தெளிவாக செயல்படுத்துவீங்க. நீண்ட நாட்களாக குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க. அதனால் குழப்பமாக இருந்தாலும் கூட நிதானத்துடன் பேசி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே ஒரு தெளிவான சிந்தனை இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உண்டான சிக்கல்கள் எப்போ ஆரம்பிக்கும்னா மத்தியானம் 12 மணிக்கு மேலே மறுபடியும் உடம்புல ஒரு அசௌகரியம் ஏற்படும். ஜுரம் சார்ந்த விஷயங்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது.
உங்களுடைய இன்ஃபெக்ஷன் சார்ந்த விஷயங்கள், அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்லை ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு மேலே டாக்டரை போய் பார்க்குறதுக்கு உண்டான சூழ்நிலை வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணை, உங்களுடைய மனைவி அல்லது கணவர், இவங்களுடைய தேவைக்காக இன்னைக்கு அலைச்சல் இருக்கும். அவங்களுடைய ஆரோக்கியம் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பணப்பற்றாக்குறை தென்படக்கூடிய வகையில் இருக்கிறனால செலவுகளை குறைக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா இன்னும் 1 மாதத்துக்குள்ளார உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாகும், வருமானம் குறைய துவங்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே சமயம் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்கள் மேலதிகாரியுடைய சொல்லாடல்கள்லாம் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துட்டு இருந்தது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு புது கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு புதுசாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு உண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு தெளிவை ஏற்படுத்தும். கன்னி ராசி, உங்களுடைய வியாபார விஷயமாக அல்லது பதவி சார்ந்த விஷயங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தி நேர விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்றைக்கி நிறைய யோசிப்பீங்க. அந்த யோசனை உங்களுக்கு நேர விரயத்தை ஏற்படுத்தும். யோசிப்பதை காட்டிலும் செயல்களில் மந்தத்தன்மை ஏற்படுறதுனால கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க குறுக்கீடுகள் சற்று கவலையை ஏற்படுத்தும். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா இன்றைக்கி செலுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இடமாற்றம் போன்ற விஷயங்களால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து விலகுவதற்கு முயற்சி எடுப்பீங்க. அது கவலையைத்தான் கொடுக்குமே தவிர உங்களுக்கு எந்த பாதிப்பையும் தெரியாது. உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு கடல் கடந்த பயணம் சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படும். இன்று தடுமாற்றங்கள் நிறைந்த சஞ்சலமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மனசில் ஏற்படுகின்ற சங்கடங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி, செல்ஃப் ரெஸ்பெக்டை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்களை நீங்களே பண்ணிவிட்டு அடுத்தவங்க கிட்ட கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உடன்பிறப்புகளுடன் இன்று மோதல் போக்கு கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உடன்பிறப்புகள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய கஸ்டமர்ஸ், இவங்ககிட்டெல்லாம் இன்றைக்கி தேவையில்லாமல் கோவப்படுவீங்க. இழப்புகள் ஏற்படுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரித்து வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். எதிரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிப்பீர்கள். குறிப்பாக உங்களுடைய கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லைங்க, உங்கள் குழந்தைகளுடைய ஃப்ரெண்ட்ஸோட பெற்றோர், அதாவது உங்கள் குழந்தைங்க கூட படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்களிடம் கூட வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். என் குழந்தைய ஏன் அடித்தான் அவன் பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்பிப்பீங்க. இது சின்ன வயசில் இருக்கக்கூடிய இளம் வயதினர்லேருந்து ஆரம்பிக்கும். அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுக்கு வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். துலாம் ராசி, லாபஸ்தானத்தில் தேய்வரை சந்திரன் இருக்கிறதுனால பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்ந்தாலும் அதனால் உங்களுக்கு பெருசாக பயன் இருக்காது. நீங்கள் எதையாவது எதிர்பார்த்து போயிருப்பீங்க, அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகாது. கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் எதிர்பாலினத்தவர்கள் சார்ந்த பொருட்களை வாங்கி வைப்பவர்களுக்கும் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் வேறு வழியில் இன்றைக்கி அவங்கக்கிட்ட கேட்டுதான் ஆகணும். முன்கோபத்தை தவிர்ப்பதும் பதட்டத்தை தவிர்ப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க, ஆனால் அவங்கள நிறைய வேலை வாங்குவாங்க. உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சாப்பாடை ஸ்கிப் பண்ணுவீங்க, பட்டினி கிடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் எங்கே டைம் கிடைக்குதோ அங்கே சாப்பிட்டுக்கிறது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகளே உங்களை பற்றி பாராட்டி பேசுவார்கள். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயாருடனான மனஸ்தாபம் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய செலவு பண்ணுறீங்க. கௌரவத்துக்காக செலவு பண்ணுறீங்க. படாடோப செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுக்கு கையிருப்புகள் கரையும். அதே சமயம்
குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. விருச்சிக ராசி, தசமஸ்தானத்தில் தேய்பிறை சந்திரன், அதனால் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வையில் இருக்கிறனால சுய தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஏற்றங்கள் கிடைத்தாலும் அதனால் திருப்திப்பட மாட்டீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் மற்றும் உடன் பணியாற்றுபவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கும் லாபத்தை பெருக்குவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சற்று பிடிவாதம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட கோபத்தை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கோபத்தை வெளிக்காட்டினாலோ இல்லை உங்கள் உணர்ச்சியை வெளிக்காட்டினாலோ அது விரயத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு எந்த லாபமும் ஏற்படாது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பண வரவுக்கு குறைவு இருக்காது. தன வரவு ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுவதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கும் இரும்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் இன்று தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகும். நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக மன திருப்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளை பற்றியோ அல்லது உங்களுடைய தந்தையின் தேவையை பற்றியோ சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும். எதையாவது நினச்சி கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. ஒன்றா உங்கள் தந்தையுடைய எதிர்காலம், அதாவது ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், இல்லை அவர் வாங்கின கடன் சார்ந்த விஷயம், இல்லை அவருக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் சார்ந்த விஷயங்கள், இல்லாட்டி உங்களுடைய கணவருக்கும் உங்களுடைய தந்தைக்கும் உண்டான, உங்களுடைய மனைவிக்கும் உங்கள் தந்தைக்கும் உண்டான தேவையற்ற வாக்குவாதங்கள் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக இன்று உங்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். அலைச்சல் அதிகரிக்கும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் உங்கள் கணவன் மனைவி சார்பு பேசினாலும் சரி, இல்லை அப்பா சார்ந்து பேசினாலும் சரி, இல்லை ஆஃபீஸில் மேலதிகாரிகளோட உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்காக உங்களுடைய சக பணியாளர்களுக்காக பேசினாலும் சரி, யாருக்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படும். அதனால் கவலைகள் அதிகரிக்கும். மன உளைச்சல் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படும். நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம், நம்மளை இப்படி நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டாங்களே, நம்மளை இப்படி சிக்கலில் மாட்டி விட்டுட்டாங்களேன்ட்டு உங்களுடைய சக பணியாளர்கள் செய்த சில தவறுகளை நினைத்து மனம் வருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் 10ஆவதுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகளும் இன்று எதிர்மறையாக பேசுவார்கள். அதனால் உங்களுடைய உடன்பிறப்புகள் மற்றும் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பட்டும் படாமலும் இருக்கிறது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஏற்படும். ஆனால் வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் பண வருமானத்தில் பெருசாக லாபம் இருக்காது. ஆனால் அலைச்சல் இருக்கும். வியாபார வளர்ச்சி ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இழுபறி நிலைமை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக இன்னைக்கு அனாவசிய பேச்சுவார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக நீங்கள் அரசாங்க வேலையாக போனீங்கன்னா அது உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவை தராது. அலைச்சலை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். இன்று வார்த்தை விரயங்கள் அல்லது பண விவகாரங்களில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற நாள். மகர ராசி, சந்திராஷ்டமம். தேய்பிறை சந்திரன், செய்பிறை சந்திரனே குழப்பம். இதில் 10ஆவதுக்கு சந்திராஷ்டமம் வர. அதனால் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை இல்லை, ஒவ்வொரு எழுத்தையும் யோசித்து பேசுவது நல்லது. இன்று உங்களுடைய ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்கு முயற்சி எடுப்பீங்க. உடன்பிறப்புகள் சற்று போட்டி மனப்பான்மையோடு செயல்படுவாங்க. வாழ்க்கை துணையும் இன்று ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் காண்பார். அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு எதிரிகளால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எந்த முடிவும் எடுக்காதீங்க. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைக்கி மனசு அலபாயும், இதை பண்ணலாமா வேண்டாமா, இப்படி பண்ணலாமா, இப்படி பேசலாமா, அப்படி பேசலாமான்ட்டு ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக
மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன், சூடு சம்பந்தமான கொப்பளங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் இருக்கும். கொஞ்சம் உடம்புல அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எதிர்பார்த்த பண வருமானத்தில் தொய்வு ஏற்படும். ஆனால் நிதானமாக பேசுவீங்க. அதனால் உங்களுக்கு இது நாள் வரை பொதுவாக கத்தி சண்டை போடக்கூடிய நபர் இன்றைக்கி பேசாமல் நிதானமாக பேசுகிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் அடுத்தவர்களின் தவறுகள் உங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தும். ஆனால் அடுத்தவங்களுடைய தவறையும் நீங்கள் சப்பக்கட்டு கட்டி சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு உங்களுடைய தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படும். கும்பராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால மனதிற்கு பிடித்தவர்களுடன் இன்று பொழுதை கழிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ஆக்சுவலாக பார்த்தா இன்றைக்கி நல்ல சந்தோஷமாக இருக்கிறது இந்த கும்பராசிக்காரங்க மட்டும்தான். மற்றபடி எந்த விதமான நெகட்டிவ் பலன்களும் இல்லை. சந்தோஷமாக இருப்பீங்க. பண வருமானம் ஏற்படும். பணம் இருக்கோ இல்லையோ உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களுடன் சந்தோஷமாக இருப்பதற்கு முயற்சி எடுப்பீங்க. எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வருவீங்க. அது உங்களுக்கு மன நிறைவை தரும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு சாயந்தரத்துக்கு மேலே வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. லாபஸ்தானத்தில் இருக்கிற புதன் வியாபாரிகளுக்கு வருமானத்தை ஏற்படுத்துவார். வியாபாரத்தில் லாபத்தை ஏற்படுத்துவார். பேச்சை குறைப்பதற்கு முயற்சி எடுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு நண்பர்களை சந்தித்து மனதிற்கு இனிமையாக பொழுதை கழிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்களுக்காக செலவும் பண்ணுவீங்க. இத்தனை நாளாக உங்களை எல்லோரும் கஞ்சன் கருமீன் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, செலவு பண்ண மாட்டேன்ட்டு. ஆனால் இன்றைக்கி அவர்களுக்காக தாராளமாக செலவு செய்து அவர்களின் சந்தோஷத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்களை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் நீங்கள் சொல்ல காப்பாற்றணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா சந்தோஷம் கொடுக்கும். அப்படி சப்போஸ் இல்லை நான் இன்றைக்கி சொன்னதை காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே டபாய்ச்சிட்டு ஓடிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதிரிகளை உருவாக்கும். நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பங்கள் இருக்காது. ஆரோக்கியத்தினால் மட்டும் இல்லைங்க, வேலை விஷயத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு அலைச்சல் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நன்மதிப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். மீன ராசிக்கு 6ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன், 12ஆம் இடத்துல சனி சுக்கிரன். மறைவு சம்பந்தமான விஷயங்கள், அதாவது மறைமுக தொடர்புகள், இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய நேரம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னா குரு பார்வையில் சூரியன் இருக்கிறதுனால எந்த விதமான அரசாங்க தடங்கல்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. உங்களுடைய மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. எக்காரணத்தை கொண்டும் வேலை விஷயத்தில் நீங்கள் தடுமாற்றத்தை சந்திக்காமல் இருப்பது நல்லது. அதாவது வேலை விஷயத்தில் தவறுகள் செய்யாமல் இருப்பது நல்லது. மற்றபடி இன்று உங்களுடைய பண விவகாரங்களில் எதிர்பார்த்த பண வருமானம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். நீண்ட நாட்களாக அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டிய பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா வேணால் வரலாமே தவிர மற்றபடி உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் யாருக்காவது கடன் உதவி பண்ணியிருக்கீங்க, கைமாத்தா கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் திரும்பி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை இப்போதைக்கு. இன்று உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் கவலைகளை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். அடுத்தவங்களுடைய விஷயத்துக்காக நீங்கள் முன்னாடி நின்று வேலை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களாக போய் தலையை கொடுக்காதீங்க. தலையை கொடுத்தீங்கன்னா சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுடைய வியாபார தொய்வு ஏற்படுறதுக்கு இந்த நேரத்தை அதில் செலவு பண்ணால் யூஸாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு உங்கள் வியாபாரத்தை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணுறீங்க. மத்தியஸ்தம் பண்ணுவதை குறைக்கிறது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள், உடன்பிறப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. அவர்களால் உங்களுக்கு மனநிறைவு ஏற்படும்.
வியாபாரிகளுக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வருமானமே இல்லை, அதனால் கடன் வாங்கி தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கடன் தேவையாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. செலவை குறைக்கிறதுக்கு அதிகமான முதலீடு செய்து தொழிலை வியாபாரத்தை விரிவுபடுத்துவது போன்ற தவறான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக ரகசியம் காப்பதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா வீட்டில் யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்டையாவது உண்மையாக இருங்க. அதே சமயம் முக்கியமான விஷயம் என்னென்னா கேம்பிளிங், சூதாட்டம் போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை மாற்றம் ஏற்படும், அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. பட் இருந்தாலும் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். கடன் வாங்கி சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதிகமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.